எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்றதை காமிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால மங்களகரமாக உங்களுக்கு பூவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். எப்படி சாம்பார்ன்றது எல்லாருக்குமே ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இன்றைக்கி நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி வச்சுருக்கேன்றது வாங்க பார்க்கலாம். நான் சாம்பாருக்கு 100 பருப்பு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு பருப்பை தண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு பருப்பில் வேக போட, நீங்கள் பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சுன்னு குக்கரில் பருப்பை வேக வச்சு சாம்பார் ரெடி பண்ண போகிறேன். இது கூட மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம். நான் பெருங்காயம் சாம்பார் தாளிக்க சொல்லியும் போடுவேன், இன்னும் நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு இறக்கிடலாம். பருப்புக்கு ஏற்ற தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டாலும் வெளியில் வந்துடும் நிறைய. சாம்பார் தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, கடுகு கொஞ்சம் பொரிஞ்சிட்டோன்னு சீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம். இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் அரிஞ்சிருக்கிறாங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 4 பேருக்கு 5 பேருக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டால் போதும். நிறையெல்லாம் போட்டாலும் நல்லாவும் இருக்காது. கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டோம், தக்காளி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாம்பார் எல்லாருக்குமே வைக்க தெரியும், எல்லோரும் ஒரு மாதிரி வைப்பாங்க. ஆனால் சாம்பார் எப்படி வச்சாலும் நல்லா இருக்குங்க. இந்த சாம்பார் கூட ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு சாப்பிட்டுடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சாம்பார் பொடியெலாம் போட மாட்டேன், அப்படியே தான் இந்த தாளிக்க சொல்ல வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு விட்டாவே உங்களுக்கு அப்படியே சாம்பார் மணமாக இருக்கும். கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக புளியை ஊற வச்சுருக்கேன் கடைசியாக ஊற்றுறதுக்கு. பருப்பும் வந்துடுச்சு, அதையும் கடைஞ்சிடலாம். தெரியுதா? கொஞ்ச நேரம் தக்காளி வதங்கிட்டோம், காய் போட்டுடலாம். ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டேன், ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். தக்காளி வதங்கிடுச்சு, கொஞ்சம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இது ஒரே முருங்கைக்காங்க, பெரிய முருங்கைக்காவை அந்த நாரை எடுத்துட்டு அரிஞ்சு வச்சுட்டேன். கத்திரிக்காய் போட்டாவே சாம்பார் திக்காயிடும். அதாவது ஒரு 3 கத்திரிக்காய் போடுங்க போதும்.
இந்த சாம்பார் நான் வைக்கிறது 5-6 பேர் சாப்பிடலாம். மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு 2 ஸ்பூனாக போட்டுக்கிறேன். ஆனால் அது ஃபுல்லாக கிடையாது, ஆஃப் தான் எடுத்துக்கிறேன். இன்னொன்று என்னோடதுல வந்து அந்த மிளகெல்லாம் போட்டு அரைக்க மாட்டேன், வெறும் மிளகும் தனியா மட்டும்தான். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி, காய் வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். காய் வெந்தோடனே நான் புளி கரைச்சி ஊற்றிடுவேங்க. ஏன்னா புளி நல்லா கொதிக்கணும், அதுக்கப்புறம் தான் பருப்பு எடுத்து நான் ஊற்றுவேன். கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. பருப்பு மட்டும்தான் ஊற்றணும். இதே பாருங்கள் திக்காக இருக்குது. நான் 100 பருப்பு எடுத்துக்கிறேன். புளி ஒரு கொதி வந்துடுச்சுங்க. அவ்வளோ திக்காயிடுச்சு பாருங்க சாம்பார். அவ்வளோதாங்க. இது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கறிவேப்பிலை கொத்தமல்லி நம்ம இப்படியும் மேலே போட்டுக்கலாம், இல்லை பாத்திரத்தில் போட்டும் சாம்பார் எடுத்து ஊற்றிக்கலாம். எப்படி வேணால் செஞ்சுக்கலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துடுச்சுங்க. பின்னாடி பேக்ரவுண்டு சத்தம், புறா பக்கத்தில் சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. எங்கள் கிச்சனோட எப்போவுமே அது வந்து உட்காந்துக்கும். சரி என்ன பண்ணுறது, அதோடய ரெக்கார்ட் பண்ணலான்னு பண்ணுறேன். சரிங்க, சாம்பார் கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே சொல்ல சூப்பராக இருக்கும் சாம்பார். சாம்பார் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க சாம்பார். மேலே கொஞ்சம் மல்லித்தூள் விட்டுறலாம். நீங்களும் வந்து சாம்பார் ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்தது சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதோட உங்களுக்கு நான் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.